ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? பேங்க் எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி, பட் மார்னிங் கொடுத்த ரேலி தான். அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்டு, அதாவது மேலே ஒரு 100 பாயிண்ட் ஏறுது இறங்குது. 600 to 700 ட்ராவல், 520 சம்டைம் இப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரு பெருசாக நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி கிடைக்கல. இந்த இடத்த பை பண்ணோன்னா எந்த இடத்துல பை பண்ணாலும் ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைக்கிது, 20 பாயிண்ட் டவுன் அடிக்குது, மீண்டும் 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைக்கிது. அதாவது ஒரு ட்ரேடை பிளான் பண்ணி எடுக்க முடியல, அந்தளவுக்கு தான் ட்ரேட் கிடச்சி. ஆனால் காலையில் கரெக்டான ட்ரேட் கிடஞ்சி. எதாவது அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. நம்ம R1 வரைக்கும் R1 அப்பில் போணுச்சு. அப்புறம் அப்போ ஒரு பவுன்ஸ் பேக்கு, திருப்பி அப்படி அதுக்குள்ளேயே வால்ட்டி மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு, அதாவது மண்டே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 54,381, ஹை 54,707, லோ 54,005. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுக்கிறது 54,153. ஒரு டவுன் க்ளோசிங் தான், நெகட்டிவ் க்ளோசிங் தான். பட் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக வருது 54,100. 54,100 கால் ஆப்ஷன்ஸு 275, புட்டு 170, டோட்டலாக ஒரு 435 பாயிண்ட் ரேலி இருக்க மாதிரி இருக்குது. அதன்படி பார்க்க போனால் நமக்கு இம்மிடியட்லி ரெசிடென்ஸ் 1 இருக்க போகிறது 54,375, ரெசிடென்ஸ் 2 இருக்க போகிறது 54,535, சப்போர்ட் 53,940, சப்போர்ட் 2 53,665. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி ரெண்டுக்கு மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 54,157. இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இது ரெண்டுக்கும் நம்ம முக்கியமாக ஓப்பன் பேஸ் பண்ணி தான் நம்ம ரேஞ்சே கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே லோவுக்கும் அபோவ், இது 3க்கும் அபோவ் இருந்ததுன்னா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ். இதில் எதையாவது ஒன்று மாற்றமாக இருந்துச்சுன்னா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இது ரெண்டுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. சைட்வேஸில் மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்கிறது நல்லது, ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் டிகே அடிபடும். அதனால் சைட்வேஸ், ஏன்னா எக்ஸ்பிரி வேறு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.